வேலுண்டு வினையில்லை, உகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்களிலேயே தென்படும். ஒருவேளை நீங்க இந்த பதிவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு. அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால நாம இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்ற நபர்களுக்கு தென்படக்கூடிய சில அறிகுறிகளைப் பற்றியும், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்வில் முருகப்பெருமான் எப்போதுமே கூடவே இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான விடயங்கள் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விடயங்கள் வாழ்வில் நடக்கும் என்பதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால நண்பர்களே, இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாகவும், பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே உங்களுக்கு இந்த முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்பதான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நாம முதலில் பார்க்கக்கூடிய வினயம் என்னன்னா, நீங்க முருகப்பெருமானுடைய அம்சம் பொருந்திய நபர்கள் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கனவுகள் வரும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நாம முதலில் பார்க்கக்கூடிய கனவு என்னன்னா அப்படின்னா, உங்க கனவில் அடிக்கடி மயில்களை காண்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நண்பர்களே, அந்த முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் உங்கள் கனவில் அடிக்கடி தோன்றுது அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான கடாட்சமும் இருக்கு. அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது, நீங்க உங்க கனவில் முருகன் கோவிலில் இருப்பது போன்றும், அந்த முருகர் கோவில் மயில்களை காண்பது போன்றும் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்வில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதத்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் எங்கேயாவது செல்லும் பொழுது தெருக்களின் ஓரங்களில் மயில்களை காண்பது போன்றும், உங்க வீடு தேடி மயில்கள் வருவது போன்றும் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு சிறந்த முருக பக்தராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் அர்த்தம். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆண் மயில் தோகை விரித்து ஆடுவது போன்று கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்வில் செல்வ செழிப்புகள் வந்து உங்களை வந்து சேருமாம். அதனால உங்கள் கனவில் மயில்கள் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நண்பர்களே, உங்கள் கனவில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அறிகுறியாகத்தான் இருக்கு. இதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்ற மிகச்சிறந்த முருக பக்தராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதனால அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தெரிந்த முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் கனவில் தோன்றுமாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் நமக்கு உணர்த்தக்கூடிய வினயம் என்ன அப்படின்னா, அறிவு ஆற்றல். அதனாலே முருகப்பெருமானுடைய வேல் கனவில் தோன்றுது அப்படின்னா, அவர்கள் ரொம்ப ரொம்ப பக்தி கூர்மைகள் உடையவராக இருப்பாங்க. அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு தைரியத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்ததா நண்பர்களே, உங்களுடைய கனவில் முருகர் கோவிலிலேயோ, இல்ல முருகனுடைய உருவ சிலைகளிலேயோ, உருவப்படங்களிலேயோ கனவில் காண்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படிங்கிறதான் அர்த்தம். இது எதனால அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த மாதிரி முருகனுடைய கோயில்கள், உருவப்படங்கள், உருவ சிலைகள் உங்களுடைய கனவில் வந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்வில் ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படப் போகிறது அப்படிங்கிறது தான் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கே பரிபூரணமான முருகனின் கடாட்சம் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா நண்பர்களே, உங்கள் கனவில் எங்கோ தூரத்தில் முருகப்பெருமானுடைய பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் மற்றும் வேல்மாறல் போன்ற பாடல்களை பாடுவதைப் போன்ற சத்தங்கள் காதில் கேட்பதை
மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா, இது உங்க வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த கனவாக இருக்கு. அது மட்டில்லாமல், இப்படி உங்கள் கனவில் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் போன்ற இசைகள் காதில் விழுவது போன்ற மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் கனவில் கேட்டுச்சோ, அந்த பாடல்களை நீங்க அனுதினமும் பாராயணம் செய்து வருவதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டாகும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கனவில் நீங்க கந்தசஷ்டி கவசம் கேட்பது போன்று காண்கிறீங்கன்னா, அப்படின்னா நிச்சயமாக அந்த நாளில் இருந்தே கந்தசஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு பரிபூரணமான முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமாம். அடுத்து நாம கடைசியா 5ஆவதா பார்க்கக்கூடிய கனவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனவாகவும், மிக மிக அரிதான ஒரு கனவாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கனவு உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னாலே, நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இந்த கனவு அப்படியே புரட்டி போட்டுடும். அந்த கனவு என்ன அப்படின்னா, முருகப்பெருமானே நேரடியாக வேலேந்தி, சேவல் கையில் கொடியேந்தி, மயில் மீது காட்சியளிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாகவும், இந்த முருகப்பெருமானை காண்பதற்கு பாத்திரமான நபர்களான்னும் சொல்லப்படுது. இந்த கனவு வரலாற்றிலேயே ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தான் அதிகமாக தோன்றியிருக்கு அப்படின்னு என்றும் சொல்லப்படுது. அதனால இந்த முருகப்பெருமான் நேரடியாக வரக்கூடிய கனவு ஒருவேளை உங்களுக்கும் தோன்றி இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இருப்பீங்க. அதனால் இந்த காணொளியை பார்த்து இருக்கக்கூடிய உங்கள்ல எத்தனை பேருடைய கனவில் இந்த முருகப்பெருமான் நேரடியாக தோன்றி இருக்கார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நண்பர்களே, நீங்க முருக வழிபாடு செய்யும்போது, இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 4 அறிகுறிகளும் அடிக்கடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த முருகப்பெருமானின் துணை எப்போதுமே உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால அந்த 4 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். பொதுவாக நண்பர்களே, நம்ம முருகப்பெருமானின் கோவிலுக்குச் சென்று சில சமயங்களில் தரிசனம் செய்வோம். அப்படி இல்லைன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவப்படங்களுக்கோ, அப்படி இல்லைன்னா உருவச் சிலைகளுக்கோ வழிபாடு செய்து இந்த முருகப்பெருமானை நாம் கண்களை மூடி மனம் உருகி கும்பிடும்போது, நமக்கு சில அறிகுறிகளை நமக்கு அந்த முருகப்பெருமான் வெளிப்படுத்துவாராம். அப்படியும் இல்லைன்னா, நம் உடலில் சில மாறுதல்கள் நமக்கு தென்படத் தொடங்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளும், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மு முக்கியமான அறிகுறிதான் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாமல், இந்த அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னா, நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களையும், நன்மை தீமைகளையும் நமக்கு அந்த முருகப்பெருமான் முன்கூட்டியே அறிவுறுத்துறார் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால, இப்ப நாம அந்த அறிகுறிகளின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நாம முருகப்பெருமானை கும்பிடும்போது, நம்மளை அறியாமலேயே நம் கண்களில் திடீரென நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியத் தொடங்கும் அப்படின்னா, நமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு விதமான பற்றும், பிணைப்பும் இருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். அதாவது, மிகச்சிறந்த முருக பக்தர்களாக இருந்து அனுதினமும் நம் மனதில் முருகனையே நினைத்து இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நாம் அந்த முருகப்பெருமானை வழிபடும்போது, நம்மை அறியாமலேயே நம் கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து கண்களிலிருந்து வழியத் தொடங்கும். அது மட்டில்லாமல் இப்படி கண்ணீர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த முருகனின் நேரடியான பார்வை நம் மீது பட்டால் மட்டுமே உடனடியாக நம் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அதனால இனிமே நீங்க முருகனை வழிபடும்போது இந்த கண்களில் கண்ணீர் வடியுது அப்படின்னா, கவலையே படத் தேவையில்லை. உங்களுக்கு அந்த முருகனின் பரிபூரணமான கடாட்சமும் இருக்கு அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல எத்தனை பேருக்கு முருக வழிபாட்டின் போது கண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க.
அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய பலன் என்னன்னா, நம்ம முருகப்பெருமானை வழிபடும்போது சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே கொட்டாவி வந்துவிடும். ஆமா, நண்பர்களே, நீங்க கும்பிடும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதே மாதிரியான கடவுளை கும்பிடும்போது நம்மை அறியாமலேயே கொட்டாவி வந்துடும். இப்படி கடவுளின் வழிபாட்டின் போது நமக்கு கொட்டாவி வந்துருச்சுன்னா கவலை வேண்டாம். நிச்சயமாக எல்லார் மனதிலும் ஒரு சஞ்சலம் ஏற்படத் தொடங்கிரும். என்னடா இது! நம்ம கடவுள வணங்கும்போது நமக்கு கொட்டாவி வருதே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி கடவுள் வழிபாட்டின் போது கொட்டாவி வருது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கூட பயப்படவோ, இல்ல கவலைப்படவோ கூடாதுங்க. எதனால அப்படின்னா, இந்த கொட்டாவி அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வினையாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இறை வழிபாட்டின் போது வரக்கூடிய கொட்டாவி அப்படிங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பில்லி சூனிய கோளாறுகளையும், கண் திஷ்டிகளையும் நம்மை விட்டு கார கா தூரமாக அகலச் செய்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. அதனால இனிமேல் உங்களுக்கு இறை வழிபாட்டின் பொழுது கொட்டாவி வருகிறது அப்படின்னா, கொஞ்சம் கூட நீங்க மனசஞ்சலங்கள் பட வேண்டியது கிடையாது. நீங்கள் மேலும் மேலும் தொடர்ச்சியாக இறை வழிபாடு செய்வதன் மூலமாக அதிக நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னா, நாம் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாட்டின் போது திடீரென யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த கோவிலுடைய மணி அடிக்கும். அதாவது அந்த கோவிலின் மணி ஓசை சத்தம் நம்ம காதில் விழும். அப்படி நம்ம சரியாக அந்த முருகப்பெருமானிடம் வேண்டும்போது, அந்த கோவிலின் மணி ஓசை சத்தம் நமக்கு கேட்குது அப்படின்னா, நம்ம வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் அந்த முருகப்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதான் அறிகுறி. அதாவது அப்படி மணி ஓசை சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நன்மையாகவே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கோவில் மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து கொண்டே முருகப்பெருமானை வழிபடும்போதும் திடீரென நம் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் ரிங் அடிக்கும். அப்படி ரிங் அடிக்கக்கூடிய சத்தம் கூட நமக்கு நல்ல பலன்கள வந்து சேரப்போவதாக உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாத்தான் விளங்குது. அடுத்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது, முருகனின் உருவப்படங்களின் மேலேயோ அல்லது உருவச்சிலைகளின் மேலே இருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழுகிறது அப்படின்னா, நம்ம வேண்டின வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் வலது பக்கமாக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல் உடனடியாகவே மிக விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது அறிகுறி. அதே சமயத்தில் சில நேரம் இடதுபுறமாக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ஆனால் அதில் சில சிக்கல்களும், தாமதங்களும் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையில் நேரடியாக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா, நம்பிக்கைக்கும் ஏற்ப அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது. சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு என்னென்ன அறிகுறி நடந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கீழ வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.